வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். அரசியலை பொறுத்தவரைய சில பேர் எப்படின்னா அவங்க பேசு பொருளாவே இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணி அவங்க தங்களை ஒரு டாக்கிங் பாயிண்டாவே வச்சுப்பாங்க. அது இந்த தெர்மாக்கோல் இது பண்றது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா செல்லூர் ராஜு இருக்கார் ஏடிஎம்கேல, பிஜேபியில தமிழிசை சவுந்தரராஜன், இத்தனைக்கும் அவங்க கவர்னரா இருந்தவங்க. பட் ஆனா ஏதாவது அவங்க தெரியும், அவங்க ஒரு டாக்டர், அவங்க நல்ல பிரில்லியன்ட் இருந்தாலும் ஏதாவது கோமாளித்தனமா பதில் சொல்லுவாங்க. அதன் மூலமா அவங்க டாக்கிங் பாயிண்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம கோமாளித்தனம் தான் பண்றோம்னு. ஆனா பேசு பொருளாவே இருக்கணும். அவங்கள பத்தி ஏதாவது ஒரு ஹெட்லைன்ஸ், அது நல்லதோ கெட்டதோ, ஃபார் ரைட் ரீசன்ஸ் ஆர் ராங் ரீசன்ஸ், அவங்கள பத்தி ஒரு செய்தி வரணும். அவங்க அப்படி பார்ப்பாங்க. அதே தான் செல்லூர் ராஜு. அவர் நம்ம காமெடி பண்றோமோ, நம்ம என்ன பண்றோமோ, அதாவது அவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பொலிட்டீஷியன்ஸ், நல்லா காசு சேர்க்கறதுக்காக அரசியலுக்கு வந்தவங்க. அவங்களுக்கு இந்த மக்கள் பணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவு கொள்ளையடிக்கலாங்கிற மாதிரியான ஆட்கள். அவர் மக்கள் நீதி மையம் தலைவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம ஸ்நேகன் சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. அதாவது நீங்க எல்லாம் உங்கள்ட்ட எல்லாம் மைக்கு நீட்டுறதுங்கிறது நீங்க ஏதாவது உளர்னீங்கன்னா அதுல இருந்து கண்டென்ட் வச்சு அன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா உங்களை ட்ரோல் பண்றதுக்கு தான். நீங்க உங்களை அதிமேதாவின்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய விஞ்ஞானிங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க ஏற்கனவே எவ்வளவு பாப்புலர் ஆனீங்க உங்களுடைய விஞ்ஞான கருத்துக்களால அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. அது ஒரு பக்கம். அதாவது இது என்னன்னா, இப்ப கமலை பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னா அதன் மூலமாக நம்ம பேர் வரும். நம்ம இன்னைக்கு செல்லூர் ராஜுவை பத்தி நம்ம ஏன் பேசுறோம்? இத்தனை நாள் செல்லூர் ராஜுவை பத்தி நம்ம பேசணுமா? ஸோ இப்ப எல்லாரும் பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, கமலஹாசன் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு. அதற்கு நம்ம எதிர்வினை ஆற்றுறோம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் இதன் மூலமாக தங்களை ஒரு லைம் லைட்லயே வச்சுப்பாங்க இந்த மாதிரியான ஆட்கள்லாம். அவங்களுக்கு தெரியும் நம்ம பண்றது கோமாளித்தனம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அவங்க பேர் வரணும்ல, மக்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு குறியா இருக்காரு அவரெல்லாம். வாழ்வே மாயம் அந்த படம் ஜனவரி 26 வெளியாச்சு. அதை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த காலகட்டம் 1982 என்ன மாதிரியான காலகட்டமா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஜனவரி 26 ரிலீஸ் ஆன படம்னு பாத்தீங்கன்னா வாழ்வே மாயம். பிப்ரவரி 19 3ஆம் பிறை. தமிழ் வருஷ பிறப்பு ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆன படம் சிம்லா ஸ்பெஷல். ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆன படம் சகலகலா வல்லவன். இந்த ஒரு வருஷத்துல 4 படங்கள் தமிழ்ல மட்டும். ஸோ இந்த வாழ்வே மாயம் ஜனவரி 26 ரிலீஸ் ஆகி சக்க போடுது. பாட்டெல்லாம் அவ்வளவு ஹிட்டு. தேவி ஸ்ரீதேவி அந்த பக்கம், ஒரு பக்கம் மழைக்கால மேகம் ஒன்று, வந்தனம் வந்தனம், ஏ ராசாவே அப்படின்னு சொல்லி கங்கையமரன் மியூசிக். கமல் கண்டுக்கவே மாட்டார் யார் மியூசிக்கு என்னங்கிறத பத்திலாம் கவலையப்பட மாட்டார். அவருக்கு அப்ப நேரமே கிடையாது. பறந்துகிட்டு இருந்தார். ஹிந்திக்கும் தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் மலையாளத்துக்கும் பறந்து நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். சக்க போடு போட்டுச்சு படம். போட்டுச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மாசத்துக்குள்ளேயே 3 வாரத்திலேயே பிப்ரவரி 19 3ஆம் பிறை வந்துருச்சு. 3ஆம் பிறை செம்ம படம், எல்லாத்தையும் உலுக்கிருச்சு. அது மாபெரும் வெற்றி. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த மாசம் மார்ச் ஏப்ரல் தமிழ் வருஷ பிறப்புக்கு சிம்லா ஸ்பெஷல் 100 நாள்ல படத்தை தூக்கிட்டாங்க. ஆனால் ஆகஸ்ட் 15 சகலகலா வல்லவன் பயங்கர ரிப்பீட் வேல்யூ உள்ள படம். எல்லாம் திருப்பி பாக்குறாங்க. ஆனா வாழ்வே மாயம், அதாவது சிம்லா ஸ்பெஷல் 100 நாள்ல தூக்கிட்டான். ஆனா வாழ்வே மாயம் ஓடிக்கிட்டே இருக்கு. 3ஆம் பிறை போட்ட தியேட்டர்லயும் ஓடிக்கிட்டே இருக்கு. சகலகலா வல்லவன் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட், சக்க போடுது. ஸோ இப்ப என்னன்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சகலகலா வல்லவனுக்கு டிக்கெட் கிடைக்காது. டிக்கெட் கிடைக்காம எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்வே மாயம் போவாங்க. அப்படி போய் வாழ்வே மாயத்தை நிறைய தடவை பார்த்துட்டு அப்புறம் சகலகலா வல்லவன் டிக்கெட் கிடைக்காம 3ஆம் பிறை போக ஆரம்பிச்சாங்க. ஸோ பாருங்க, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவு வளமா இருந்தது, எவ்வளவு ஒரு வருஷத்துல 4 பிளாக் பஸ்டர்களை கொடுத்தாரு. அதுல ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். மாபெரும் வருஷமா 1982 உலகநாயகன் கமலஹாசனுக்கு அமைஞ்சதுன்னா மறக்க முடியாத வருடம் இது. மகேஷ் நாராயணன் விஸ்வரூபம் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுக்குமே எடிட்டரா ஒர்க் பண்ணவர். உலகநாயகன் கமலஹாசனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். கமல் சாரை வச்சு ஒரு படம் எடுக்கக்கூடிய அளவு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. அது நடக்காம போயிடுச்சு. அவர் இப்ப மம்முட்டி, மோகன்லால், முக்கியமான நடிகர்லாம் சேர்த்து வச்சு பேட்ரியாட்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அது 23 ஏப்ரல் 2026 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் நிச்சயமா கமல் சாரோட ஒர்க் பண்ணுவாரு.
ஆனா அது கொஞ்சம் இப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இந்த படம் நடக்காத பொழுது இப்பயும் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இந்த பேட்ரியாட் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கையே கமல் சார் தான் ரிலீஸ் பண்ணாரு. அந்த அளவு ஃப்ரெண்ட்ஸு. இப்ப மம்முட்டி அவர்கள் அந்த படத்துல நடிக்கிறாரு. கமல் சார் வந்து மம்முட்டி அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டுக்கு வந்து ஒரு பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதற்கு வந்து பதில் சொல்லி மம்முட்டி போட்டிருக்காரு, தேங்க்யூ டியர் கமல் ஃபார் தோஸ் ட்ரூலி ஹம்பிளிங் வேர்ட்ஸ், யூ ஆர் பீங் டூ கைண்ட் அண்ட் எஸ் லெட்ஸ் கேட்ச் அப் சூன் அண்ட் மேக் அப் ஃபார் த டைம் வி ஹவ் லாஸ்ட். அதான் நம்ம அடிக்கடி சந்திச்சிருக்கணும், நம்ம கம்மியாக தான் சந்திச்சிருக்கோம் அப்படின்னு கமல் சார் சொல்லியிருந்தாரு. நம்ம அதை வந்து சீக்கிரமே சந்திப்போம் அப்படின்னு சொல்லி மம்முட்டி தன்னுடைய பதிவுல போட்டிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப். விஜய் ஒரு படத்துல பேசியிருப்பாரு, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படிம்பாரு. அந்த வட்டம் மாதிரிதான் வழக்கம் இருக்கு, லிட்டிகேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல கீழ்கோர்ட்ல சிங்கிள் ஜட்ஜு, அதுக்கப்புறம் டபுள் ஜட்ஜு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து திருப்பி டபுள் ஜட்ஜ்ல இருந்து திருப்பி சிங்கிள் ஜட்ஜு, இப்ப சிங்கிள் ஜட்ஜுக்கு வந்திருக்கு ஜனநாயகன் கேஸ். அதான் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்குது. இவங்க வந்து எந்த விதமான ரிலீஃபும் இவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில படம் வந்து இமீடியட்டா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. முதல்ல சிங்கிள் ஜட்ஜி ஆஷா விசாரிச்சு அவங்க வந்து ஜனநாயகனுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதை எதிர்த்து இவங்க அப்பீலுக்கு போனாங்க, நம்முடைய சிபிஎஃப்சி அப்பீலுக்கு போனாங்க. அது வந்து டபுள் ஜட்ஜ் ரெண்டு நீதிபதி உள்ள ஒரு அமர்வா அது அமைஞ்சது. அவங்க தீர்ப்பை எதிர்த்து ஜனநாயகன் படக்குழு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த தீர்ப்பு வர்றதுக்குள்ளேயே இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு தீர்ப்பு அது வர்றது, ஜனவரி 27 10:30 மணிக்கு தீர்ப்பு வர்றதுக்குள்ளேயே அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டான், இதெல்லாம் நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, நீ அங்கே டபுள் ஜட்ஜுக்கே போன திருப்பி அனுப்பிச்சு விட்டான். ஸோ இப்போ தீர்ப்பு வந்து ஜனவரி 27 வந்த தீர்ப்பு வந்து திருப்பி சிங்கிள் ஜட்ஜுக்கே போ அப்படின்ட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக விசாரின்ட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து அந்த புரோட்டா முதல்ல இருந்து சூரி சாப்பிட்ற மாதிரி கோட்டெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி முதல்ல இருந்து வர்ற மாதிரி வருது. அதான் விஜய் படத்துல வர்ற மாதிரி வாழ்க்கையை ஒரு வட்டாங்கிற மாதிரி. இப்போ இவங்க என்ன பண்ணலாம், என்ன ரெமெடி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து இந்த தீர்ப்பு சிங்கிள் ஜட்ஜுக்கு அனுப்பிச்சிருக்கிற தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ப்ரொடியூசர் போகலாம், கேவிஎன் ப்ரொடக்ஷன். அப்படி போய் அவங்க வந்து இந்த தீர்ப்பு, இந்த 2 ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பை வந்து செட்டசைட் பண்ணி சிங்கிள் ஜட்ஜு கொடுத்ததே தீர்ப்பே செல்லும்னு முடிவு பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த சிபிஎஃப்சி ரிவ்யூ கமிட்டிக்கு அமைச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிவ்யூ கமிட்டி வந்து எத்தனை நாள்ல அவங்க ரிவ்யூ கமிட்டி அமைச்சு அதுக்கப்புறம் முடிவு வரும். அப்படி இல்லை, இவங்க ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்ன கேட்டா, பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னா, எல்லா கோர்ட்ல போட்டிருக்கிற கேஸ் எல்லாத்தையும் நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் சாமி, இது எதுவுமே வேண்டாம்ப்பா, நீங்க வந்து நடைமுறைப்படி நீங்க கொடுங்க, எப்படி பராசக்தி படம் ரிவ்யூ கமிட்டிக்கு போய் கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுங்கன்னு சொல்லி ரிவ்யூ கமிட்டிக்கு அமைச்சு, அவங்க வந்து ஒரு 20 நாள்ல ரிவ்யூ கமிட்டி அமைச்சு அவங்க கொடுப்பாங்க. அப்படி வந்தா கூட பிப்ரவரி எண்டு ஆயிடும்னு நினைக்கிறேன். அது வந்து அதுக்குள்ள எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே நரேந்திர மோடி படம் இப்படிதான் தேர்தல் நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படம் வெளிவரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.